வந்திருக்க ஒவ்வொரு குடும்பத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே போல் காணிக்க பாடல் பாடின தாயாருக்காக நன்றி செலுத்துகிறேன். ஏசப்பா ஆண்டவரே, உம்முடைய தாமத்தை மகிமைப்படுத்தினாங்க. உங்கள் குடும்பங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், பாதுகாக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். பேடடிக்கிற மகனுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறேன். கர்த்தரவனோடு இருங்க, பிரயாசப்பட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஆன்லைனில் போடுகிற மகனுக்காக ஆண்டவரே, இந்த ஆன்லைனில் பார்க்குற குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த காணிக்கை ஆண்டவரே மித்துவதிக்கு உமக்காக செலுத்தப்பட்ட இந்த காணிக்கை, உமக்காக அர்ப்பணித்த காணிக்கை என் கர்த்தர் ஆமென்று ஆமென்று அதை அங்கீகரித்து நீங்கள் ஆசீர்வதிக்க முடியாக செபிக்கிறேன். இந்த நாட்களை சாப்பாடு போடுகிற குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அவங்க கைவிடும் தொழிலையும் ஆண்டவரே பிள்ளைகளையும் ஆண்டவரே குடும்பங்களையும் ஸ்தோத்திரம் நீர் ஆசீர்வதியும் பாதுகாத்துகளும் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய தேவனுடைய நாம மகிமைக்காக மகிமைப்படுத்த ஏறெடுத்த ஆண்டவரே இந்த காணிக்கையானது இந்த சாப்பாடு போடு கர்த்தர் ஆம் என்று அங்கீகரியும். அதை புசிக்கிறவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டு. அதே போல் கர்த்தர் பொருத்தனைகளை நிறைவேற்றுவாராக. நீங்கள் தனிச்சபத்தில் செபிக்கணும். ஆண்டவரே இந்த ஆகாரம் அடுத்த மாதம் கூட ஒரு பிரியாணி ஒரு குடும்பம் போடும், அப்போ செபிக்கணும். அந்த போடுறவங்க ஆசீர்வதிக்கப்படட்டுன்னு அதில் ஒரு அற்புதம் நடந்தால் இந்த இடத்துல ஆகாரம் போடுகிறாங்க. கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து வருகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாட்களை எசப்பாமி துதிக்கிறேன். என்னை மூடி மறைத்து நீர் பேசும் ஆண்டவரே. வார்த்தை ஜீவன் உள்ளதப்பா, ஜனங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆராதனை ஆசீர்வாதமாக இருந்துச்சு? அல்லேலூயா ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப ஒரு அதிசயமான சாட்சி, தேவனை மகிமைப்படுத்த. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த எங்கள் பக்கத்து வீட்டில் இந்த ராட்சி மகா அல்லேலூயா அழுகன்னா அப்படி அழுகும், அப்படி அடித்து ரத்தமாகும். அல்லேலூயா அது ஒரு போராட்டமாக இருந்திருக்கு. ஸ்தோத்திரம். ஒரு ஆராதனையில் நீங்கள் எதுக்காக சொல்லுது, நீங்கள் ஆண்களாக வந்து அமர்ந்திருந்தாலும் இந்த மகிமை தொட்டு இருக்கும். அல்லேலூயா இந்த இடத்துல நான் ஓட செலஞ்சோனே இந்த நாட்கள் கூட இந்த சிறு பிள்ளைகளுக்கு இருந்து ஆவி போனாலும் போகலாமேன்னு என் வாயில் வச்சார் ஆண்டவர். அன்னைக்கு போச்சு அந்த அழுக. அல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமை அப்படி இருக்கிறது. இப்போ கூட நான் போன வாரம் ஒரு சாட்சி சொல்லி தான் அந்த குடும்பம் வரல. பெரிய ஒரு நீங்கள் யாராவது பலவீனமாக இருந்தால் கூட்டிட்டு வாங்க, சுகம் இல்லாமல் மந்திரங்கள் செய்வன கட்டுகள்லாம் இருந்தால் பிசாசுடைய கிரிகள் இருந்தால் அழைச்சிட்டு வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. போன வாரத்தில் நான் இறையில நான் சாட்சி சொல்லி மகிமை எனக்கு ஒரு சந்தோஷம். அவர் தேவன் பெரியவருங்கத. அல்லேலூயா. நான் ஒரு குடும்பத்துக்கு ஒரு கடை திறப்பொழுக்க செபிக்க போயிருங்க பொழுது என்னை அழைக்க வந்தார். அழைத்து எம்மா நீங்கள் இப்படி ஒரு வீட்டில் ஜெபம் பண்ணோன்னு சொல்லும் பொழுது அப்போ என்னங்கும் பொழுது சரி உடனே சரின்னுட்டேன். அல்லையில கொஞ்ச நேரம் சுற்றி என்னை இருந்து பேசிக்கொண்டே இருக்காங்க. அப்போ அந்த கூப்பிட வர அந்த அண்ணன் சொல்கிறாங்க என்ன சொன்னாங்களா அவங்கக்கிட்ட அவங்க மைத்தனிட்டு நீ கொஞ்சம் அவங்கக்கிட்ட வந்துடும்னு சொல்லாங்க. இப்படி அவங்களுக்குள்ளே ரகசியமாக பேசுகிறாங்க. எனக்கு என்னன்னே தெரில. அந்த நான் கொஞ்சம் கழிச்சு அந்த மும்பையிலேருந்து வந்து அந்த அண்ணங்கிட்ட நான் கேட்டேன் என்ன ஆச்சு அப்படின்னு. இல்லைம்மா லேசில் அவள் என் தங்கச்சி செபிக்க விட மாட்டா, அதனால தான் இன்னைக்கு கூப்பிடுதாங்க மைத்தனர், ஆனாலும் எனக்கு போக நேரம் இல்லை. அல்லேலூயா. அந்த சகோதரிகிட்ட ரெண்டு பேர்த்திடமே சொன்னேன். அல்லேலூயா நான் கடந்து போகிறேன், நீங்கள் ரெண்டு பேரும் ஜெபத்தில் இருங்க செவிங்கண்ணே. அல்லேலூயா. அப்போ போகும்பொழுது எனக்கு மறைவாகவே அந்த அன்னை வண்டியில் கூட்டிகிட்டு போய் கொண்டு இருக்காங்க. அல்லேலூயா. வந்து உடம்பொழுது தான் அவங்க தேவனை மகிமைப்படுத்தினாங்க. அல்லேலூயா. 15 வருஷம் ஆகுதுமா, 3 வருஷம் ஆகுது. 3 மாதம் பெட்டிலே படுத்து தலையெல்லாம் சடை விழுந்துட்டு ஆகாரம் பொங்கி பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்து எத்தனை வருஷம் ஆகுதுண்ணா, அதான் சமையல். அல்லேலூயா அப்படிம்பாங்க. ஆனால் யாரையும் செபிக்க விட மாட்டாங்க. அல்லேலூயா. அந்த ஒரு போன வாரம் அவங்க ஐயர் வந்து செபித்ததுக்கு என் தலையில் கைக்கு விடாத அந்த ஆண்டவர் என்கிட்ட இருக்குன்னு விரட்டி விட்டோம்மா அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. சரி நம்ம ஆண்டவர் தான் நம்மளை பாதுகாக்கணும். அல்லேலூயா. உடனே நம்ம ஆம்னியாச்சு அப்படின்ட்டு நான் போனோன்னு கொஞ்சம் வந்தாங்க. நான் சொன்னேன் உங்கள் ஆண்டவர் பெரியவர். அல்லையில் நான் வந்து என் கடமையை ஊழியக்காரி செவிக்க வந்திருக்கேன் அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு அமர்ந்திருந்தோன்னே சோதரம் ஒரு மனப்பட்டு செவிக்கும் பொழுது கர்த்தர் கிரியை செய்யும். அல்லேலூயா. நான் சொன்னேன் அங்கேயே 2 பேரும் செவித்து கொண்டு இருக்கிறார்கள். நான் அந்த இடத்துல கர்த்தர் உங்கள் மனைவிக்கு விடுதலை கொடுப்பாங்கண்ணே. அல்லேலூயா. பாருங்க நடந்தது என்ன. அந்த அம்மா அப்படியே முட்டு போட்டாங்க. உடனே நான் என்னையே எசப்பா சாமியில் வந்து தாவீதை அபிஷேகம் பண்ணும் பொழுது அபிஷேகித்தீங்களாப்பா, நான் ஒரு ஆசாரியன் தானே, இந்த மகளை நீர் மீண்டும் ஆண்டுக்குள்ளே இருந்து தானே இவங்க இப்படி போயிருக்கிறாங்க, வாலிப நாட்களை மாறாத சபையில் அப்படி நிரம்புவாங்களாம். அல்லேலூயா. இந்த 15 வருஷம் இந்த பிசாசு இந்த மகளை கட்டி வச்சிருக்குதே அப்படின்னு எண்ணெய் ஊற்றி செவிக்க சொல்லி ஆண்டவர் இறங்கினாரு. அப்படியே அந்நிய பாஷை பேசுனாங்க. அப்படியே கண்ணீர் வந்தது. அதில் என்னை அப்படி ஒரு நேசித்தாங்க, கனம் பண்ணாங்க. அதை விட எனக்கு அந்த மகையை வந்து அதிகாலையே நாங்கள் வரணி பரப்பிட்டு வந்து சொன்னான். அவன் வேலை பார்க்குறான். அக்கா எங்கள் அம்மா மீன் குழம்பு வச்சு சாப்பாடு தந்தவங்க அன்னைக்கு சாப்பிட்டேன்க்கா. எவ்வளோ பெரிய அதிசயம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா.
வந்திருக்கீங்க, நீங்க விசுவாசிங்க, கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் விடுதலை கொடுத்தார். அந்த நாட்கள் வர வேண்டி சொன்னாங்க, இருந்தாலும் வரல. கர்த்தர் அவங்க போகிற அப்படிதான் சொன்னேன், நீங்கள் ஒரு வாரம் வாங்க, நீங்கள் போகிற சபைக்கு போங்கன்னு சொன்னேன். ஹல்லேலூயா. அடுத்த சபைக்கு போகிறவங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, கூப்பிடக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட இந்த நாட்களை கூட கர்த்தர் நம்மளுக்கு ஒரு நல்ல வார்த்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. யோவேல் எடுங்க, யோவேல்ல சோதரம், கர்த்தருடைய நாம மகிமைப்பட. ஹல்லேலூயா. 2ஆம் அதிகாரத்தில் 25வது வசனம் படிக்கலாமே. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்து. ஒவ்வொரு மக்களும் கஷ்டப்படுதாங்க. ஹல்லேலூயா. வறுமையின் கோட்டிலையும் பலவீனத்திலையும் கஷ்டத்திலையும் நான் ஆண்டவரை இவ்வளோ தூரம் தேடி என் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லையே, நான் ஆண்டவருக்கு மதம் திரும்பிய நான் முன்னேற்றம் இல்லையே, நான் இதில் இருக்கிற எல்லாருமே நம்ம ஆண்டவருக்குள்ளே என்ன செஞ்சுருக்கோம், அநேகர் நம்ம ஆண்டவருக்குள்ளே புதுசாக வந்தவர்கள். ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி இல்லையேன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் நம்ம மனம் திரும்பணும். எதிலெல்லாம் நம்ம விட்டு இருக்கிறோமோ, நம்மளுக்கு தெரியாது, நம்ம கரெக்டாக இருந்ததே போல இருக்கும், கரெக்டாக ஆராதித்ததே போல, கரெக்டாக செவித்ததே போல இருக்கும், உவாசம் போட்டதை போல இருக்கும். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்களிடத்துல அனுப்பின என் பெரிய சேனையாக வெட்டிக்கிளியும். அப்போ அவர் சொல்றார், நான் தான் அந்த நினைச்சுதேன் அனுப்புதேன். அப்போ கொஞ்ச நாளுக்கு இந்த கொரோனா நேரத்தில் கூட ஒரு ஸ்லைன் வந்து வெட்டுக்கிளியெல்லாம் வந்து என்ன செஞ்சது, அதை பச்சித்து போட்டது நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ வெட்டுக்கிளி ஆண்டவர் நினைச்சாரு. நிறைய நான் தியானித்து கொண்டு இருக்கும் பொழுது தரத்திரத்தின் ஆவி நம்ம வீட்டுக்குள்ள பணம் வர விடாதபடி கஷ்டத்தை உருவாக்குறது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன நினைச்சணும், நம்ம மனம் திரும்பணும். அந்த தரித்திரம் ஏன் நீங்கள் தான் சுமந்து கொண்டிட்டீங்களே, ஏன் தரித்திரம் வருது, நம்ம எதில் மனம் திரும்பணும். இந்த நாட்களில் நீங்கள் மனம் திரும்புங்க. ஹல்லேலூயா. சோதரம். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை கடினமாக இருக்கும், ஆனால் நம்ம அதை மனம் திரும்பி செவி கொடுக்கும்போது அந்த நன்மை வந்து ருசியாக இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமை. ஆண்டவரே சொல்லார், நான் உன்னிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாக வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டி பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவே. பாருங்க, பச்சித்த. அப்போ எவ்வளதெல்லாம் நீங்கள் நஷ்டமாக இருக்கிறீங்களோ, எவ்வளதெல்லாம் ஹல்லேலூயா உங்களை விட்டு போச்சோ, பணம் போயிருக்கலாம், பொண்ணு போயிருக்கலாம். ஹல்லேலூயா. நான் ஆதியில் எப்படி என் கம்பெனி ஓடிச்சு, ஆதியில் என் விவசாயம் எப்படி இருந்தது, ஆதியில் என் மிருகச்சீவன்கள் எப்படி வளர்ந்தது, ஆதியில் என் பிள்ளைகள் எப்படி எனக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஹல்லேலூயா. இந்த நாட்களை அவர் தான் சொல்கிறார், நான் தான் அதை செய்திருப்பேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனம் அப்படி தானே செய்யறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த கஷ்டத்துக்கு காரணம் யாரு? இயேசு தான். இயேசு நம்ம கீழ்ப்படி இல்லாம, நம்ம மனம் திரும்பாம, நம்ம ஒரு வார்த்தைக்கு செவி கொடுக்காம, அதிகாலை செவிக்க செல்ல ஜெபித்த மாதிரி தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். கசப்பு என்ற வேறு. இவ்வளோ தூரம் பைபிள் வாசிக்கிறோம், இவ்வளோ தூரம் ஆண்டை நேசிக்கிறோம், ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்போம், அவன் சரியில்லை, அவன் சரியில்லை. அப்போ நம்மள்கிட்ட ஒரு கசப்பு வேறு. அல்ல களை இருக்குது, நம்மகிட்ட அந்த களை இருக்கவே தான் நம்மளுடைய வெற்றியை காண முடியல. நம்மளுக்குள்ள அந்த பழைய களைகள், அந்த பழைய துரு, ஹல்லேலூயா, அந்த துரு நம்மளை விட்டு வெளியேறணும், அந்த களை நம்மளை விட்டு வெளியேறணும், அந்த கசப்பு நம்மளை வெளியேறணும். அவங்களுக்கு நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அல்லேலூயா. அப்படின்னா இந்த நாட்கள் இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வருது. அல்லேலூயா. அவர் கொடுக்க மாட்டார்ல, லேசான காரியம் இல்லை இது. அல்லேலூயா. அவர் சொல்றார்ல, நான் உங்களிடத்துல அனுப்பினேன். ஹல்லேலூயா. அப்போ அவர் உங்களுக்கு தரித்திரத்தை வச்சிருந்தா அவர் தான் தரித்திரத்தை மாற்ற முடியும். அவர் உங்க ஊற்றை அடைச்சிருந்தா அவர் தான் திறக்க முடியும். ஆதியில் அவ்வளவு ஊற்று இருந்துச்சு, ஆதியில் அவ்வளவு எத்தனை பேர் என்ன நேசித்தது உண்டு. இப்போ என்னை யாரும் மதிக்கலையே, யாரும் என்னை நேசிக்கலையே. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனைகளை வெட்டுக்கிளிகளையும் பச்சை கிளிகளையும் முசுக்கட்டிகளையும் பூச்சிகளையும் பச்சை புழுக்களையும் பச்சித்த வருஷங்களின் விளைவை. பாருங்க, பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அப்போ நம்ம எவ்வளோ பணம் நம்மளை விட்டு போச்சோ, எவ்வளோ தங்கம் நம்மளை விட்டு போச்சோ, எவ்வளோ சொத்துகள் நம்மளை விட்டு போச்சோ, அல்லேலூயா, நம்ம பிரயாசம்லாம் வீணாக போச்சோ, கர்த்தர் எல்லாம் அதை வச்சிருக்கிறாருங்க. அதை வச்சு இந்த நாட்களை உங்களுக்கு சேர்த்து கொடுக்கிறார். நீங்கள் விசுவாசம் என்ற கேடகத்தோடு அதை வெட்டும் பொழுது, விசுவாசம் என்ற கேடகத்தோடு அதை துறவை தோண்டும் பொழுது கர்த்தருடைய நன்மை அதில் பார்க்க முடியும், கர்த்தருடைய நன்மை அதில் பார்க்க முடியும், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் பார்க்க முடியும். கர்த்தரே இதை நம்மளுக்கு உங்களோட பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா.
அல்லேலூயா. பாருங்க, அவ்வளவு நடந்த பிறகு அந்த 26 சொல்லுது, நீங்க சம்பூரணமா சாப்பிட்டு. எப்படி? அப்போ நிறைவான ஆசீர்வாதம். நீங்க சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்பத்தி அடைந்து உங்களை அதிசயமா நடத்தி வந்த, அப்போ உங்களை சம்பூரணமா சாப்பிடச்சில, உங்களை அதிசயமா காண செஞ்சல. நீங்க ஒரு நேரம் ஆகாரம் போடலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பணத்தை கேட்கலையே, மனசார எல்லா மக்களையும் என்ன செஞ்சிருவாங்க? சாப்பிட்டு திருப்பத்தி அடைந்து போவார்கள். அல்லேலூயா. வெளியே ஊழிய பாதைக்கு எங்க போனாலும் நான் இதான் சொல்லுவேன். அல்லேலூயா. உங்க காணிக்கையோட ஒரு நேரம் சாப்பாடு போடுங்க. அல்லேலூயா. நம்ம இதில் இருக்கவர்கள் அப்படி உணர்ந்து எடுக்கலாமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. ஹல்லேலூயா. நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமா நடத்தி வந்த உங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவருடைய பிள்ளைகள் நீங்க. நான் யாரு? அவருடைய பிள்ளை. அப்ப என்னை எப்படி அப்பா வெட்கப்பட விடுவாங்க? உங்களை எப்படி வெட்கப்பட விடுவாங்க? நீங்க எந்த இடத்துல தலை குனிந்தீங்களோ, அல்லேலூயா, நீங்க எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ, அல்லேலூயா, எந்த இடத்துல நிந்திக்கப்பட்டீங்களோ, எந்த இடத்துல சீரவா இருக்கிறீங்களோ, கர்த்தர் அதே இடத்துல தான் உயர்த்துவார். அல்லேலூயா. அவர் வானம் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை மாறாது. உங்களுக்கு விரோதமா ஒரு கூட்டம் இருக்கலாம். அல்லேலூயா. ஒரு மக கடை என்னோட சாட்சி சொன்னது உண்டு. அக்கா, அநேகர் என்னை சுற்றி இருக்கிறார்கள். நான் சொன்னேன், அநேகர் இருக்குனாலும் நீ சும்மா இருமானே. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தூசித்த மக வந்து பேசியாச்சு. அப்போ நான் சொன்னேன், அப்போ அங்கே டேடி எப்படி அசைச்சிருப்பாங்க. அல்லேலூயா. அப்போ அந்த மக சொன்னது, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைனா பேசி தானே ஆகணும், 100க்கு 100 பேசி ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பொறுமையா இருந்தால் அந்த இடத்துல சாட்சி கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அந்த பேசுகிற நம்பர் சொல்லும் அநேக இடத்துல, நான் எவ்வளோதோ ஏசுனேன், அவள் வீட்டை விட்டு வெளியும் வரல, அவள் பேசவும் செய்யல. அவருடைய நாம மகிமைப்படுமா படாதா? படும். பொறுமை தான் ஆசீர்வாதம். பொறுமை கை கொள்ளும் பொழுது. அல்லேலூயா. அதான் நீங்கள் சம்பூரணமா சாப்பிட்டு என்ன பச்சை அந்த எல்லாம் அரிக்கும் பொழுது, ஆலையில வசனம் சொல்றா, பெரிய சேனை வெட்டுக்கிளி எல்லாம் ஆலையில பொட்டு பூச்சி எல்லாம் நம்மளை என்ன செய்து, புழுக்கள் எல்லாம் என்ன செய்து நம்ம ஆசிரியர் தங்கச்சியும் நம்ம முறுமுறுக்கலை. அல்லேலூயா. எல்லாம் சீரவாவனாலும் நம்ம முறுமுறுக்கலை. அல்லேலூயா. ஆத்துமா இல்லைனாலும் முறுமுறுக்கலை, கஷ்டம் ஆவனாலும் முறுமுறுக்கலை. அந்நிய சொல்லுவாங்க, நான் தசமாக எடுக்கிறேன். தசமகத்தை உச்சரிக்கவே கூடாது, அது அவருக்கு உரியது, அவருக்கு செலுத்துறோம். அல்லேலூயா. நம்மளுடைய ஓட்டம் எப்படி இருக்குது? அல்லேலூயா. நம்ம என்ன செய்ய கூடாது? சீராவனாலும் முறுமுறுக்க இல்ல, பெலைவன் வந்தாலும் முறுமுறுக்கலை, ஆத்துமா இல்லைனாலும் முறுமுறுக்கலை. அல்லேலூயா. ஒன்றை இல்லாத ஊறுகாய் போட்டாலும் முறுமுறுக்கலை. நம்ம வீட்டில் ஒன்றை இல்லாம அல்லேலூயா ஒரு கூளை காய்ச்சி கொடுத்தாலும் முறுமுறுக்கலை. அதை தாங்கும் பொழுது கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு ஆசிரியத்தை கொடுக்கிறார். சம்பூரணமாக. அல்லேலூயா. அவர் பார்த்து கொண்டு இருப்பார். அவர் தான் ஊற்றை அடைச்சிருப்பார். இவ்வளவு தூரம் ஊற்றை அடைச்சோம், அவர் சோர்ந்து போகலையே, அவன் சோர்ந்து போகலையே. அல்லேலூயா. கணவருடைய ஆசீர்வாதம் இல்லாம இருந்தா அந்த மனைவி கணவரை மதிப்பாங்களா? மதிக்க மாட்டாங்க. உலகம் அதே இது கணவருடைய ஆசீர்வாதம் வரட்டு, என் கணவர் காணாதும்பாங்க. ஆனால் ஆண்டருக்குள்ள இருக்க பாத்திரம் அப்படி இல்லை. தந்தாலும் தரலைனாலும் நம்ம அவரை தூசிக்க மாட்டோம். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை வீணுக்கு கொண்டு வர மாட்டோம். அதான் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்க சம்பூரணமா சாப்பிட்டு இன்ப திருப்பி அடைய போறீங்க. இப்படி நிறைவான ஆசிரியர் தந்த 6வது மாசம் அப்பா உங்களுக்கு இந்த முதல் வாரத்துல நிறைவான ஆசிரியத்தை தர்றாங்க. அல்லேலூயா. நீங்க தான் விசுவாசி என்ற கேடகத்தோட வெட்டணும். அல்லேலூயா. நீங்க தான் அதை ஆழமா வெட்டி எடுக்கணும். பேதுரு பாருங்க, அல்லேலூயா, ஆழமா வலையை கொண்டு போடுச்சு, ஆழமா கொண்டு போடுச்சுல, இழுக்க முடியாத மீன்கள். அல்லேலூயா. உங்களுடைய விசுவாசம் அது ஒரு மிருகஜீவனா இருக்கலாம், உங்க பிள்ளைகள் படிப்பா இருக்கலாம், ஒரு தொழிலாக இருக்கலாம். ஆழமான எதிர்பார்ப்பு பாருங்க. இப்ப வருதுல உங்க வீட்டுக்குள்ள, அதெல்லாம் இனி என்ன செய்யும்? அல்லேலூயா, நிலை நிற்கும். இது வரைக்கும் உங்களை விட்டு போய்கொண்டே இருந்தது. உங்க வீட்டுல நிலை நிக்கல, பணம் நிக்கல, ஆனா அது ஒரு சித்தம். இனி நீ முழுமையா கீழ்ப்படிங்க, அது நிற்கும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்பட. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, நீ தேடு நிம்மதியை நான் உனக்கு தருவேன்னு சொல்லுகிறார். நீ தேடுகிற நிம்மதியை நான் உனக்கு தருவேன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய நாமத்தை அல்லேலூயா, என் ஜனங்கள், அவர் சொல்றார், என் ஜனங்கள் சம்பூரணமா நீங்க சாப்பிட்டு திருப்பதி அடைந்து திருப்பதி. பாருங்க, ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம், நல்ல ஆகாரம்னா என்ன செய்வோம்? திருப்பதியார்ந்த சாப்பாடு அப்படித்தானே சொல்லுவோம். அதே இது நல்ல எப்படி சொல்லுவோம்? சாப்பாடு டேஸ்டே இல்லை. அல்லேலூயா. அதற்காக தான் கல்யாண வீட்டில்
ஒரு கணவன் அந்த ஒரு மணவாட்டிகள் இருந்தால் அந்த ஆகாரத்தை நேசித்து நல்லா போடணும். எப்படின்னா அந்த வாயின் வார்த்தை சாப்பாடு நல்லா இருந்துச்சு. அப்போ அந்த பொண்ணு மாப்பிள்ளை என்ன செய்யும்? ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. எதில் கஞ்சி சேர்ந்தாலும் அந்த ஆகாரத்தில் கஞ்சி சேர்க்கக்கூடாது. எப்படின்னா அதை பொசித்துட்டு போகும்போது திருப்தியா மக்கள் கடந்து போகும் பொழுது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அது செழிப்பை கட்டளையிடுவார் ஆண்டவர். வாயின் வார்த்தை சொல்லல, வாயின் வார்த்தை. அல்லேலூயா. ஆயில் அதிகாரத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க இந்த வார்த்தை எப்படி சொல்லுது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் உங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை அல்லேலூயா வீதியில் என்ன செய்யக்கூடாதான்? உங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பில் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீங்க இனி வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. உங்க சன்னதிகளுக்கு உங்களுடைய ஜெபம், உங்களுடைய ஆசீர்வாதம் அது பெரிதாயிருக்கும். வார்த்தை ஜீவன் உள்ளது. சகோதரி நேனெடுக்க வந்திருக்கிறாங்க. என்னுடைய ஜெபத்தினால அவங்க மகனுக்கு நான் திருமணம் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. எப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லிச்சு, அவங்க கண்ணீரோடு வந்துச்சுல, உன் மகன் இனி மலடா இருப்பது இல்லை. நீ மலடாமை என்ன செய்ய மாட்டா, நீ காண மாட்டா. அல்லேலூயா. கர்த்தர் நன்மை என்ன செஞ்சாரு? கொடுத்தாரு. அல்லேலூயா. வார்த்தை கண்ணீருடைய செவம் அவங்க செவம். அல்லேலூயா. வார்த்தை நிறைவேறுச்சு. அல்லேலூயா. பாருங்க இந்த நாட்களை சொல்லுதாரு, என் ஜனம் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்போ அந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நீங்க தான் செபித்து செய்யெடுப்பீர்கள், நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் சொல்ல நேசித்து சொல்ல, என் ஜனம், என் ஜனம். ஒரு தீர்க்கதரிசி வாயில புறப்படுத்த வார்த்தை ஆம் என்று அங்கீகரித்தாலே ஆசீர்வாதம். அல்லேலூயா. அளமா விட்டு விசுவாசேன்ட்டு அப்போ ஆண்டவருடைய இது உம்முடைய வார்த்தை தானே. அல்ல இப்போ இருக்க ஊற்றோட நீர் தருகிற ஊற்று எனக்கு பெரியது, நீ நம்ம விசுவாசித்தால் அது இன்றே காண முடியும். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. தடைகளை உடைப்பார். அல்லேலூயா. பாருங்க ஆகாயி எடுங்க, அதில் 2:19 ஆகாயி அதில் 2:19 என்ன சொல்லுதுன்னா, களஞ்சியத்தில் இன்னும் விதைத்தானியம் உண்டோ, திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதள செடியும் ஒலிய மரமும் கனி கொடுக்கவில்லையே. அப்போ எதுக்கு? நம்ம பிரயாசப்பட்டு ஒரு பிஸ்னஸை தொடங்கியிருப்போம், நம்ம பிரயாசப்பட்டு ஒரு மாடை வளர்ப்போம், ஆனால் அதில் மகிமை இருக்காது. அல்லேலூயா. ஃப்ரெண்ட்ஸ் மூலம் அழியும், அல்ல ஏதாவது மூலம் நம்மளுக்கு வெறும் வெற்றி இருக்காது. அல்லேலூயா. நம்ம பிரயாசப்படுவோம், ஆண்டவரே இந்த கம்பெனி எனக்கு ஆசீர்வதிக்க வேணும், ஐயோ என் பிள்ளையுடைய சம்பளம், நம்மளுடைய பிரயாசம் பெரிதாக இருக்கும். அல்லேலூயா. ஆனால் ஒரு வெற்றியை காண முடியாது. அதான் அந்த வார்த்தை சொல், களஞ்சியத்தில் இன்னும் விதைத்தானியம் உண்டோ, திராட்சை செடி இருக்குது. அப்ப நம்மளுக்கு எதெல்லாம் இருக்குதோ இருக்குது. அல்லேலூயா. ஆனா ஒரு வெற்றியை தான் காண முடியல. அல்லேலூயா. எத்தனையோ ஆசீர்வதிக்கப்பட்ட தொழில் இருந்தாலும், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தோட்டம் இருந்தாலும், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மிருகஜீவன் இருந்தாலும் அதுல ஒரு வெற்றியை காண முடியல. அல்லேலூயா. பாருங்க கர்த்தருடைய வார்த்தை சொல்லி, உனக்கு முன்னை போய் அங்க கோணலை அவர் சேவையாக்குவார். உனக்கு முன்னை போய் எங்கே எதிலெல்லாம் ஒரு ஊற்று இருக்குதோ அதிலெல்லாம் அவர் முன்னை போய் உங்களுக்கு கோணலை சேவையாக்கி அவருடைய வார்த்தை அத்தி மரமும் மாதள செடியும் ஒலிய மரமும் கனி கொடுக்கவில்லையே. இதுவரை நீங்கள் கனி கொடுக்காத பாத்திரமா இருக்கலாம், உங்கள் தொழில ஒரு வெற்றி இல்லாத பாத்திரமா இருக்கலாம், உங்கள் பிள்ளையுடைய படிப்பு ஞானம் குறைவாக இருக்கலாம். ஆனால் இனி ஸ்கூலுக்கு போகும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பில் நீங்கள் செபிக்கும் பொழுது அது ஒரு மாற்றம் வரும். ஒரு பிஸ்னஸில் நீங்கள் செபிக்கும் பொழுது அது மாற்றம் வரும். நீங்கள் பக்கத்து வீட்டுக்கு இதுவரை சாட்சி இல்லாமல் இருக்கலாம், ஒரு சொந்த வீட்டை எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம், ஒரு சொந்த வாகனத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். நீ தேடுத ஆண்டவர் பெரியவர்னா உனக்கு இருக்கிற இடத்திலே ஒரு சொந்த வீடை தருவார். அல்லேலூயா. என் இயேசு பெரியவர். நீ எதிர்பார்க்கிற தரிசனங்கள் நிறைவேற நேரும். அல்லேலூயா. அல்லேலூயா. என் தேவனாய கர்த்தர் பரிசுத்தர், அவர் ஜீவனுள்ள தேவன், நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். ஆன்லைனில் பார்க்குற என் அன்பு பிள்ளைகளை, கர்த்தர் எத்தனையோ பேர் நீங்கள் வீடு இல்லாமல் தவிக்கலாம், கர்த்தர் உங்களை வீட்டை தருகிற நிச்சயம். அல்லேலூயா. என் கர்த்தர் பெரியவர், அவர் உங்களை பார்த்தா பேசிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க கனி கொடுக்கவில்லையே, இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கை வறண்ட நிலமா இருக்கிறதே, இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கை வெற்றாந்தரமா இருக்கிறதே, இது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லையே நீ சொல்லிக் கொண்டிருக்கலாம், குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லை நீ சொல்லிக் கொண்டே இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து தான் பேசிக்கொண்டே இருக்கிறார். நான் இன்று முதல் ஆசீர்வதிப்பேன். எப்படி? இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் மத்தியில, நீங்க இருக்கிற மக்கள் மத்தியில, அல்லேலூயா, கர்த்தர் இன்று முதல் அவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நாளைக்கு இல்ல, புதிய காரியம் செய்வேன் 1ஆம் தேதி சொன்னார், அவர் செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாட்களுக்கிடையே நம்ம உங்க ஒரு இடத்துக்கு எப்படி செபிக்க தான் போறோம், அப்படியே நம்ம சும்மா இருந்தோம்.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு இருக்குது. உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எப்படின்னா நீங்கள் செபிக்கீங்க, ஊழியத்துக்கு தாங்குறீங்க, கனம் பண்ணுதீங்க. ஹல்லேலூயா. ஊழியத்துக்கு செபிக்கார் யாருமே இல்லை. நீங்கள் ஊழியத்துக்கு செபிக்கும் பொழுது கர்த்தர் அதுக்கேற்ற பலனை தராமல் இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. அவதான் சொல்லாரு, இன்று முதல் நான் உங்களை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். இது வரைக்கும் ஒன்றும் இல்லை, களஞ்சியம் வெறுசதை எடுக்கு. ஆதி காலத்தில் பாருங்க, வீட்டிலலாம் எல்லார் வீட்லையும் களஞ்சியனா அல்லையிலையோ பெரிய மதுள் மாதிரி ஒரு பரணு மாதிரி ஒரு கிடங்கு மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. அல்லையா அதுக்குள்ள தான் கொண்டு நெல்லை தட்டுவாங்க. அல்லையா கோடை காலத்துலலாம் அது சும்மா கிடக்கும். அல்லையா அந்த மழை காலத்தில் மட்டும் அதை நினைச்சவங்க நெல்லை கொண்டு அல்லையிலூயா அதை நிரப்புவாங்க. அதே போல் உங்களுடைய பண்டக சாலை அல்லையிலூயா, உங்களுடைய சோதரம் அந்த வருஷம் களஞ்சியம் வெறுமையாக இருக்கிறதா, அல்லையிலூயா வெறும் பாத்திரமா இருக்கிறதா, கர்த்தர் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இதுவரைக்கும் மிருகஜீவனுக்குள்ள ஒரு லாபம் இல்லையே, விவசாயத்தில் ஒரு லாபம் இல்லையே, அல்லேலூயா என்னுடைய ஆவிக்குரிய ஜீவித்திலே ஒரு வாழ்க்கையிலே வெற்றியிலே நீங்க நினைத்து கொண்டே இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லு, இன்று முதல், நாளைக்கு இல்லை, இன்றையதை நம்புங்க, இன்றையதை விசுவாசிங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுறதுக்காக நன்றி. உபாகத்தை எடுங்க. உபாகம் 30 8ஆம் அதிகாரத்தை பாசிங்க. உபாகம் 8:30 அதிகாரம். ஹல்லேலூயா. பாருங்க, அது 8வது வசனம், நீனோ மனம் திரும்பி கர்த்தர் சத்தத்துக்கு செவி கொடு. அப்போ அந்த நாட்களை உங்க களஞ்ச நிரம்புறது. அவர் இன்று முதல் உங்க ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறார். சம்பூரணமான ஒரு ஆசீர்வாதத்தை. என் ஜனம் வெட்கப்பட்டு போதில்லை சொன்ன சொன்னாரு, என் ஜனம் வெட்கப்பட்டு போவதில்லை, இன்று முதல் உங்களே நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. அப்போ எப்படி இருந்து ஆசீர்வதிப்பாரு? நீ மனம் திரும்பி கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து, ஹல்லேலூயா, ஒரு கோட்டர் அடிக்கவே 4 கோட்டர் அடிச்சுட்டு இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டா எப்படி அங்கீகரிக்க முடியும்? அல்லேலூயா. என் தேவனுக்கு பிரியமான பாத்திரமா இருந்து 1000 பொய்யை சொல்லி ஆண்டவர் தான் மன்னிப்பாரே மன்னிப்பாரே, நாம் அப்படி இல்லை. அவர் பரிசுத்தவான். அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். அல்லேலூயா. உடனே விட முடியாது. நம்ம யாரும் நீதிமான் இல்லை, நம்ம முயற்சி பண்ணணும், விடணும். அவர் சொல்றாரு, நீ மனம் திரும்பி கர்த்தர் சத்தத்துக்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் செய்வாய், அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி. உன் தேவனாய கர்த்தர் உன் கையின் செய்யும் எல்லா வேலைகளையும், உன் கற்பத்தின் கனிகளையும், உன் மிருகச்சின் பலனிலையும், எல்லாம் இதில் அடங்கி இருக்கு பாருங்க. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், உங்க மிருகச்சீவனை ஆசீர்வதிக்கிறார், உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. வேலைகளையும் அல்ல உன் மிருகச்சின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலையும் உனக்கு பரிபூரணமாக செய்வாராம். எப்படி பரிபூரணம் உண்டாக வசிங்க, செய்வார். அல்லேலூயா. ஒவ்வொரு ஆசீர்வாதம் உங்களுக்கு தெரிகிறார். இது மனம் திரும்பும் பொழுது. அல்லேலூயா. முழு உள்ளத்தோட, அதுக்கு கீழே பாருங்க, உன் தேவனாய கர்த்தர் செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவர் கட்டளைகளையும் கை கொள்ளும் போது உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், எப்படி நம்ம ஆராதிக்க சில எப்படி முழு உள்ளத்தோடு ஆராதித்தோமோ அதே போல ஆசீர்வாதத்திலையும் முழு இருதயத்தோட விசுவாசம் என்ற கேடக வரணும். இன்று முதல் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இனி மாடு வளர்க்க மலடா இல்லை, விசுவாசிக்கணும். அல்லேலூயா. குட்டி வளர்க்க சொல்ல, இனி குட்டி சாகது இல்லை. அல்லேலூயா. அந்த ஈசாக்கை ஆசீர்வதித்த ஆண்டவர் என்னை நிச்சயம். ஆபிராமை ஆசீர்வதித்த ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க நிச்சயம். அல்லேலூயா. விவசாயம் பண்ற விசுவாசிக்கணும். அல்லேலூயா. அப்ப முழு பலத்தோட தேடும் பொழுது முழு ஆத்துமாவோடும், அல்லேலூயா, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் திரும்பணும். அல்லேலூயா. நம்ம ஆவி ஆத்மாவை நம்ம பாட்டு பிடிச்சோம், உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்து சுகந்த வாசனை. நம்ம ஒப்பு கொடுக்க அந்த வாசனை எவ்வளோ அழகு. சகோதரி பாடத்தில் சொன்னாங்க, நம்மளாம் ஒரு பேதை, அதெல்லாம் எனக்கு தெரியாது, சொன்னோன்னு எனக்கு கண்ணீர் வந்துச்சு. அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தில் அதெல்லாம் ஆண்டவர் நம்மளுக்கு வெளிப்படுத்துறார். அல்லேலூயா. ஆராதனை பிரியம்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அது சொன்னோன்னு எனக்கு அழு வந்துச்சு. அப்போ சொல்லுவாங்களா, அல்லேலூயா, உன்னுடைய ஆராதனை எனக்கு பிரியமா இருக்கு, எனக்கு எதுவுமே தெரியாதப்பலாம், நீ எப்படி அது ஆண்டவரே, இந்த கிராமத்தில் யாருப்பா வருவா, நீனும் நானும் ஆராய்ச்சி அப்படிதான் வச்சுட்டாருங்க. இப்போ ஆத்மா தருவாங்க நிச்சயமா. பாருங்க, அல்லேலூயா, நானும் ஆராய்த்த போதும்.
ஹல்லேலூயா. அப்போ அந்த ஆராதனை பரலோகத்தில் இருந்துச்சுல, நான் கண்ணீர் வந்துச்சு. அப்போ ஹல்லேலூயா யார் மூலமா வெளிப்படுத்த, என்னுடைய ஆராதனை பிரியமாயிருக்குதோ, என்னுடைய ஆராதனை சுகந்ததாயிருக்குதோ, என்னுடைய ஆராதனை பிரியமாயிருக்குதோ, என்னுடைய ஆராதனை சுகந்ததாயிருக்குதோ. அப்பா இயேசு அப்பா, எனக்குள் வாழும் அப்பா. நம்மளுடைய ஆராதனை இயேசுவை பிரியமாக ஏற்றுக்கொள்கிறார். முழு உள்ளத்தோடு ஆராதிக்கும் பொழுது, முழு இருதயத்தை ஊற்றும் பொழுது, அவர் நம்ம மனம் திரும்பும் பொழுது, நம்ம அவர் வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது, அவர் சத்தியத்தை வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஒரு வருஷத்துக்கு எத்தனை திரும்ப வாசித்து முடிக்கும், நல்லதுதான். ஆனால் அந்த வசனத்தின்படி ஓடும் பொழுது, அந்த வசனத்தை கீழ்ப்படியும் பொழுது, அல்லேலூயா, நம்மளுக்கு ஒரு பெரிய ஜெயம் இருக்கிறது. ஆமென். எசேக்கியேல் எடுங்க, அதில் 36:11. உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. முந்தின சீரோட உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இப்போ எவ்வளவு ஆசீர்வாதமான வார்த்தை, உங்களை இவ்வளவு நேசித்த ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா. பெற்று கொண்டு போங்க. கடந்து போச்சுல வெறுமையா பெயரக்கூடாது யாரும். ஹல்லேலூயா. வசனத்தை என்ன செய்யணும்? உட்கொள்ளணும். வசனத்தை என்ன செய்யணும்? பிடிக்கணும். 36:15 உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும். ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் இவ்வளவு கஷ்டப்பட்டு மிருக ஜீவன் வளர்க்குறாங்கன்னு அவர் நேசித்து உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்கள் நீங்க இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கணும். ஹல்லேலூயா. முந்தின அணியில் சொல்லுவோம், எப்பா முன்ன எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்தேன்ப்பா, இப்போ நான் எப்படியோ இருக்கேன். அப்பா ஆண்டோடைய அப்பா சொல்லுதாங்க, அந்த முந்தின ஆசீர்வாதத்தை விட இப்போ உங்களுக்கு என்ன செய்தாரு? பெரிய ஒரு ஆசீர்வாதம் தருகிறார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, உங்க முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். எப்படி நற்சீர் என்ன செய்தேன்? உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இப்போ நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேனே, நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரே, என் சனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போதில் சொன்னாரே. அப்போ அந்த நாட்களை உங்களை ஆசீர்வதிக்கிறத உங்க வாழ்க்கையில மறக்க முடியாது. ஹல்லேலூயா. இப்போ இங்கே வர முடியாதவர்கள் ஆன்லைனில் பார்க்கார்கள். நம்மளுக்கு ஃபங்க்ஷன் 1, 2, மே 3 நாள் தான். மே 1. ஹல்லேலூயா. இது நாள் ஒவ்வொரு இடத்துலையும் வரலைனாலும், ஆண்டவரே நான் மே 1 போனோப்பா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டு போனோப்பா, ஆண்டவரே நீர் எப்படி ஆசீர்வதித்தா இந்த மே 1க்கு நான் ஒரு ஆகாரம் கொடுக்கத்தக்க நீர் என்னை ஆசீர்வதித்தா. ஐயோ அப்பா எவ்வளோ பெரியவர் தெரியுமா? அப்பா மேலே அவ்வளோ அன்பு வச்சு நீங்கள் நினச்சி ஒரு பொருத்தனை பண்ணா பிளேன்லேயே கொண்டு இறக்கிடுவார். அல்லேலூயா. ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம், பொன்னும் பொருளை டேடிட்ட எல்லாம் இருக்குது. அவர் மேல அன்பு இருக்கணும். அல்லேலூயா. நான் போகாம மட்டும் இருந்துடக்கூடாது டேடி. அந்த மே 1 கூட்டத்தை நான் பெயருன்னு நீங்க நினைச்சா, என் கர்த்தர் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதனாலும் எப்பேற்பட்ட தடையா இருந்தாலும் உடைத்து அவர் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்க இருக்கிறது இது போதும், இவ்வளவு தூரம் நம்ம முன்னேறி போறோமே, இது போதும் நம்ம நினைக்கலாம். அவர் நினைச்ச ஆசீர்வாதம் பெரிதுங்க. அந்த பெரிதான ஆசீர்வாதம் நம்மளுக்கு தரப்போறார் ஒவ்வொருத்தருக்கும். அல்லேலூயா. அப்படி சொல்லுகிறார் ஆண்டவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன், அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். நம்ம மந்திரவாதி கிட்ட போய் ஆசீர்வாதத்தை வாங்க போகல, குறி சொல்லுது கேட்கப்பட்டு இத்தனாம் தேதி தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குமேன்னு சொல்லி அப்படி ஒரு சாதகம் கேட்டு நம்ம ஆசீர்வாதத்தை வாங்கல. ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு வருடமும் ஓடி ஓடி ஆசீர்வாதத்துக்கு அலையல. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், அவரே தெய்வம், உண்மை உள்ள தெய்வம் என்று அவரை அறிந்து அவருடைய கரத்துல நம்ம அடங்கி இருக்கிறபடியால் அவர் இந்த நாட்கள் அவர் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டதுக்காக சங்கீதம் 51:12 பாருங்க. சங்கீதம் 51:12. உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஹல்லேலூயா. பாருங்க, உற்சாகத்தின் ஆவி அவர் ரட்சிப்பை தந்து நம்மளுக்கு உற்சாகப்படுத்துகிறாரு. இதுவரைக்கும் ரட்சிப்பு அபிஷேகம் நம்மளுக்கு மங்கி போய் இருக்கிறதா, அவர் துளிர் விட வைக்கிறார், அவர் மகிமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. பாருங்க சகரியா 9:12 பாருங்க. சகரியா 9:12 படிங்க.
நம்பிக்கையின் சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள். அதான் முழு உள்ளத்தோடு திரும்ப சொன்னார்ல, அவர் வசனத்தின்படி நம்மளை திரும்ப சொன்னார். நம்பிக்கையின் சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பா நன்மை தருவேன், அது இன்றைக்கே தருவேன். அல்லேலூயா. அது என்னைக்கு தருவார்? இன்றைக்கே தரப்போகிறார். நீங்கள் மனம் திரும்புங்க. எதெல்லாம் நம்ம ஆசிரத்தில் பூச்சி எல்லாம் அரித்து நம்ம வாழ்க்கையில் வெற்றி இல்லாமல் இருந்தா, இந்த வாழ்க்கையில் மனம் திரும்பிட்டீங்கன்னா எல்லா ஆசிரத்தோடு கடந்து போக போறீங்க. நம்பிக்கையின் சிறைகளே நீங்கள் எனக்குள்ள திரும்புங்க. நீ எனக்குள்ள வா. உன் இருதயத்தை எனக்கு தா, உன் சிந்தனையை எனக்கு தா, உன் ஆத்மாவை இருதயத்தை எனக்கு தா. ஹல்லேலூயா. திரும்பும் பொழுது ரெட்டிப்பா நன்மை தருவேன், இன்றே தருவேன். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரெட்டிப்பா நன்மை தருகிறார்.